நாட்டிலேயோ நல்ல நாடு நல்ல நாடு புகழும் நாடு புகழும் நாடு மழை பொழியும் நாடு பொழியும் நாடு வீசும் நாடு வீசும் நாடு மஞ்சள் பூக்கும் நாடு மஞ்சள் பூக்கும் நாடு வாக்கி மலரும் நாடு பிரம்மலோகம் வைகுண்டலோகம் சிவலோகம் என்று இருக்கக்கூடிய சிவனுடைய மும்மூர்த்திகள் ஆளக்கூடிய லோகத்தில் பிரம்மலோகப்பட்டினம் என்று ஒரு நகரம் நகரம் ஐயா. பிரம்ம உலகத்திலே பிரம்மாவும் சரஸ்வதியும் வாழ்ந்து கொண்டிருக்க அப்பேற்பட்ட பிரம்மலோகத்திலே சிவ பூஜை செய்வதற்காக இறைவன் சிவபெருமான் பிறவி செய்யப்பட்டவர் பிரம்மரிஷி. பிரம்மரிஷியோடு பொன்னுரிக்கி மன்னனும் தேவியுமாயிருந்து மகிழ்ந்து கூடி அரசு செய்துகிட்டு இருக்கார்கள். கணவேனோ மனைவியும் கலந்து கூடி ஆண்டு வாரா பிரம்மரிஷி மன்னருக்கோ பொன்னுரிக்கி பெண்ணாளுக்கோ குறைவும் இல்லை இல்லை குறைவும் இல்லை தாழ்வும் இல்லை குறைவும் இல்லை இருக்கு பரவி இருக்கு மன்னருக்கு பெண்ணாளுக்கோ மாடிருக்கு
இருக்கு மாடு இருக்கு ஆடுக்கும் மெத்த சொத்து ஜோவம் இருந்தாலோ பட்டினத்திலே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அம்மா பிரம்மரிஜியும் பொன்னுரிகி பெண்ணாலும் ஆண்டவன் சிவபெருமானுக்கு என்று சிவபூஜை செய்வதற்காக பிறந்தவர்கள் அல்லவா பேர் பெற்ற பிரம்மரிஜி பொன்னுரிகி பெண்ணாளுக்கு அழகு பிரம்மலோக பட்டினத்தில் சொட்டாலை சுகத்தால எந்த குறைவும் இல்லை இருந்தோ அன்னையால ஒரு மதலை இல்லாத கவலையோடு அமையோ அண்ணனும் தேவியுமாயிருந்து மனக்கவலை அடையுதா ஐயா அடைஞ்சு கொண்டிருக்கார்கள் பிள்ளை இல்லைன்னா அந்த வீட்டுல எவ்வளவு ஒரு சங்கடம் இருக்கும் உலகத்திலே உண்ண வெறுக்காத கனி பிள்ளைக்கனி பிள்ளைக்கனி அல்லவா மதலை செல்வமே மாண்புமிகு செல்வம் செல்வம் குழந்தை செல்வமே கூடிய செல்வம் அந்த குழந்தை இருக்க வீட்டை பாருங்க ஒரு கலகலப்பா இருக்கும் ஆமா ஒரு குப்பையா கிடக்கும்ல பிள்ளை சேட்டை வேணும்ல சாலை கழிச்சு போடும் முதல்ல இல்லாத வீட்டை பாத்தீங்கன்னா இருள் அடைஞ்சு போய் இருக்கும் ஆமா ஒரே இருட்டா இருக்கும் அதானே அதனால பிள்ளை இருக்க வீட்டுக்கு பெரியோர்கள் வருவாங்க முதல்ல இல்லாத வீட்டுக்கு மக்கள் யாரும் வரமாட்டாங்க உலகத்திலே பெரிய கனி பிள்ளை கனி தானே ஆமா இந்த முத்துவீரனுக்கும் போலுடைய அந்த பிரம்மரிஜி பொன்னுரிக்கும் பிள்ளை இல்லாத கவலை பெருங்கவலை ரொம்ப உண்டு முதல்ல இல்லாத கவலை மனக்கவலை ரொம்ப உண்டு பிரம்மரிஜி பொன்னுரிக்கும் மனக்கவலை ரொம்ப உண்டு அப்பேற்பட்ட மனக்கவலையோடு இருந்த பிரம்மரிஜி இடத்திலே பொன்னுருகி சொல்றா என்ன சொல்றா மன்னவேளே எங்க பொன்னுருகி பெண்ணாலும்
பெண்ணாலும் கலகலைய கலக்கலைய விக்கையில விக்கையில எட்டு விக்கலைய விக்கையிலைய விக்கையில விக்கையிலைய நானும் செய்த பிள்ளை இல்ல பிள்ளை இல்ல பிள்ளைகள பிள்ளைகள தலையில கொட்டலைய கொட்டலைய
பெண்ணாலாடி என்ன போலோ எல்லையில ஒரு மரம் அம்மா காய்க்குமா ஒரு மறந்தா ஒரு மறந்த காய்க்கும் மரோ காக்கி மரோ காய்ப்பது போ காய்ப்பது போ காய்ப்பது போ சனத்தாரோடு சேர்வது போ சேர்வேது போ காய்ப்பது போ ஜனத்தாரோடு சேர்வது போ மன்னவரே பிரமரிஜி மன்னவா பொன்னொருகி பெண்ணாலும் நம்ம ரெண்டு பேரும் இவ்வளவு காலமாக பிரமலோக பட்டணத்தில் உங்க சொல்ல நான் காட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமா ஏன் சொல்ல நீங்க கேக்கிய ரெண்டு பேரும் ஆமா மன்னனும் தேவியுமாக உடலும் உயிருமா இருந்து கண்ணு எமையுமாக எப்படி காப்போமோ நம்ம எப்படி காத்துக்கிட்டு இருக்கோம். அதான் நல்லா காத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ரெண்டு பேரும் இருக்கிற ஒத்துமை இந்த உலகத்துல யாருக்கும் கிடையாது. கிடைக்காது. ஒத்துமையில் ஓங்கக்கூடியவர்கள் நம்ம தான். ஆமா நம்மளை பார்த்து பல பேரும் கண்படுதாங்க. கண்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பிரமரிஜி மன்னரிஜி எவ்வளவு ரெண்டு பேரும் பிள்ளை இல்லாட்ட எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. ஆமா சண்டை சடம் இல்லாம அழகா இருக்கா அவள. இந்த ஒத்துமை இந்த உலகத்துல ஒத்துமை தானே வாங்கணும். ஒற்றுமை வாங்கணும். உலகத்துல ஒற்றுமை தான் வாழணும். ஆமா ஒற்றுமை இல்லைன்னா வாழ முடியாது. அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் புருஷனா இருந்தாலும் பொண்டாட்டியா இருந்தாலும் மேல வெட்டுக்காரியோ கிளை வெட்டுக்காரியோ எதிர் வெட்டுக்காரியோ எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். இங்க ஒத்துமை எங்க இருக்கு? நம்மளுக்குள்ள எவ்வளவோ சண்டை சச்சரவு இருக்கு. ஆனா இந்த உலகத்திலே எத்தனை சண்டை சச்சரவு இருந்தாலும் காலையில சண்டை விடுவோம், மாலையில சேரக்கூடிய ஒரே உறவு புருஷன் பொண்டாட்டி தான். ஆமா காலையில சண்டை விட்டுருப்பா வெடிய சாந்தம் சாந்துருவா. அப்படி ஒத்துமையோட இருந்தா தான் நீண்ட காலம் புருஷன் பொண்டாட்டி வாழ முடியும். ஆமா ஏன்னா ஐதுக்காரன் உங்க மணியை அடிக்காதியா இப்படி ஒத்துமையோடு இருக்கக்கூடிய உலகத்தில ஒரு ஜனம் பொண்டாட்டியமாக வாழ்ந்தாலும் இந்த பிரமரிஜிக்கும் பொன்னுரிக்கும் இறைவன் அருளாலே சொத்து சுவங்கள் ஏரோல தாராளம். ஆமா ஏரோல தாராளமா இருக்கு. ஆமா ஆமா யாரு குளம்தான் யாழ் குளத்து பறவுதான். அதானே ஆடு மாடு அழுக்கமெத்த வீடு. ஆமா மாடு கண்ணு கோழி இருந்தா குஞ்சு பொறிக்க முடியல. இப்படி ஆண்டவன் அருளால அநேக சொத்து சுவங்கள். இந்த உலகத்துல எவ்வளவு சொத்து சுவம் இருந்தாலும் இந்த உலகத்துல என்ன ஒரு சொத்து சுவத்தை சேர்த்தாலும் சொக்காரம் யோகாரம் உனக்கு எத்தனை அக்கர்ல இடம் இருக்கு, எத்தனை பம்பு செட்டு இருக்குன்னு கேப்பா கேட்க மாட்டாங்கல்ல. என்ன பிள்ளையில எத்தனை குட்டியில எத்தனை கேட்பாங்கல்ல. அப்படி கேட்க மாட்டாங்க. ஆணில எத்தனை பெண்ணில எத்தனை. ஆமா ஆணில எத்தனை பெண்ணில எத்தனை. என்ன குட்டினா என்ன ஆட்டு குட்டியா பெத்து போட்டுக்கிட்டு இருக்கா மனுஷன் இல்லல்ல. மலையாளத்துல குட்டினா பெண் குட்டி. எத்தனை பெண் குட்டியோ இந்த குட்டியோ அப்படின்னு மலையாளத்துல கேட்பாங்க. தமிழ் காட்டுக்காரன் அப்படி கேட்க மாட்டாங்க. அதனால ஆமா அப்படியா சரி சொல்லுவா கேட்கோ அதான் பார்த்தேன். அதனால ஆமா இந்த பிரமரிஜிக்கும் பொன்னுரிக்கும் இறைவனோட அருளாலே என்றும் பிள்ளை இல்லாமல் கவலை மேலே கவலை கொண்டு கவலை அது ஒண்ணு இல்லாம அடையுவாரோ ஒண்ணு இல்லாம அடையுவாரோ ஆளப்பிள்ளை இல்லாமே அடையுவார
மகள ஒண்ணு கிடைப்பது போல் மக்களோடு சேர்வது போல் மரிஜி இடமதியில பொன்னுருகி சொன்ன போது பொன்னுருகி இடமதியில மரிஜி சொல்லுதாரே பொன்னுருகி மகள ஒண்ணு இல்லை என்று நீ மணக்கதலாடையதடி ஒண்ணு இல்லை என்று நீ பெருங்கதலாடையதடி ஆண்டவன் அருள் இருந்தால் பிள்ளை கிடைக்கும் மேடி அருள் இருந்தால் பாலகாரம் கிடைக்கும் மேடி மரிஜி இடமதியில மரிஜ பொண்ணுரியாக எப்பதான் அந்த பிள்ளை கிடைக்க போகுது நமக்கு வாட்டு பிள்ளை கிடைக்கும் பிள்ளை கிடைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிய உங்க நம்பி நான் இருக்கேன் என்ன நம்பி நீர் இருக்கியாரு அதானே இப்படி இவ்வளவு நம்ம வாழ்ந்துட போறோம் அதானே புள்ள எல்லாமே எவ்வளவு வாழ்ந்துட போதும் மகள ஒண்ணு இல்லாம மக்களுக்கு தாழ்வான குழந்தை ஒண்ணு இல்லாம உன்னை சனத்தாருக்கும் தாழ்வான மன்ன வேறு உங்க தேவி பொன்னுருகி இன்றெடுக்கும் நாளையில இருந்தம்பாவி இறுதியாக பெற்றெடுக்கும் நாளையிலே நாளையிட பொன்னுருக்கி நாளையிலே பெருமலடா நான் இருக்கேன் நான் இருக்க மன்னருக்கு நான் இருக்கேன் நாளையிலே நான் இருக்கேன் மன்னவா நான் மன்னராத்துக்கு போனாலும் அங்க நிற்கும் பெண்கள் அன்னதாரா மலடி எண்டி மரமா பேசுதாரை குளத்துக்கு போனாலும் குளத்தில் நிற்கும் பெண்கள் எல்லாம் பெண்கள் இன்னவர மலடி என்னே மலடி எண்டி கூடி கூடி பேசுதால பேசுதாரை ஒருதான பெண் பிறந்த ஒருதான பெண் பிறந்த இந்த உலகத்தில பெண்ணில்லையோ ஒருதான பெண் பேரந்த உலகத்தில பெண்ணிலை சாமி நான் தானா பெண் பேரந்தே நாட்டில் வேற பெண்ணில்லையோ ஒண்ணு வேறு எங்கனபா நான் இருந்தாலும் எழப்பமையா இறந்துட்டா குத்தம் இல்லை வாழ்ந்தாலும் எழப்பமையா ஐயா இழப்பமையா ஐயோ மாண்டிட்டாலும் குத்தம் இல்லையா எழப்பமையா வந்துட்டாலோ குத்தம் இப்படியாக பிரம்மரிஷி இடத்திலே பொன்னுருகி பெண் கொடியால் சொன்னால் பிள்ளை இல்லாத கவலைகளை பெருமையாக சொல்லாம வருத்தத்தோடு சொல்லுதா சொல்லுதா
யாருக்கா இருந்தாலும் ஒரு பிள்ளை இல்லைன்னா எவ்வளவு வருத்தம் இருக்கும். ஆண் இருக்கணும், இல்லைன்னா பெண் இருக்கணும். ஆணும் பெண்ணும் நிறந்து கலந்தா அந்த வீட்டுல இருக்கிற சந்தோஷமே வேற. இப்படி இருந்தாலும் வாழ்வாங்க வாழ்ந்துட்டாலும் அப்பேற்பட்ட பிரமரிக்கும் பொன்னுரிக்கும் மழலை இல்லாத கவலையும் மெத்தற்ற கவலை கொண்டு கண்ணீரும் கவலையுமாக முத்துப்போல் கண்ணீரையும் முகங்கள் எல்லாம் வடிக்காவும் பிரம்மரிஷி இடத்தில பொன்னுருகி அமுதமோல் கண்ணீரை அங்கமெல்லாம் சோறு விட்டு எப்பஞ்சாமி நமக்கு ஒரு பிள்ளை கிடைக்க போகுது. கிடைக்கும் போது ஐயா உலகத்திலே உன்ன வெறுக்காத கனி பிள்ளைக்கனி. பிள்ளைக்கனி அல்லவா? அந்த பிள்ளைக்கனியை நான் அள்ளி பெறுவது எப்பஞ்சாமி அப்படின்னு பொன்னுருகி சொன்ன போது பிரம்மரிஜி சொன்னா என்ன சொல்லுகிறா? ஏ அம்மா பொன்னுருகி, ஆண்டவன் அருள் இருந்தால் ஆளப்பிள்ளை நமக்கு உண்டு, கட்டாயமா உண்டு. கடவுள் அருள் இருந்தால் கை குழந்தை கட்டாயம் உண்டு. ஆண்டவன் அருள் இருந்தால் ஆம்பளை பிள்ளை பிறக்கும். ஆமா. பகவான் அருள் இருந்தால் பாலன் வர நமக்கு உண்டு. நான் ஆண்டவனை தேடி தவம் இருக்க போறேன் அம்மா. இறைவனை தேடி எப்படியாவது தவம் இருந்து ஐயோ ஏந்தும் பிள்ளை பெற்றுவாரேன் என்று சொன்னதொரு பிரம்மரிஜியானவர். ஆமா சாமி. 21 சேகரித்து பிள்ளை வர வேணும் செய்ய போறார் இருக்க போறா பிள்ளை வேணும் என்று பிரம்மரிஜி பொன்னூரிக்கு இருந்தது அவன் செய்ய போறா வேணும் மென்னே போறாரே. இட்டபோருள் 21 ஜகரித்து தவமிருக்க வருவார்களா பிரம்மலோக பட்டினத்தில் ஈசனிய மூலையிலே ஒரு அரசமர நிழலுக்குள்ள அருந்ததி இருக்க போறாள். அப்பேற்பட்ட பிரம்மரிஜியானவர் ஒரே ஒரு குழந்தைக்காக தவம் இருக்க வேண்டுமென்று பிரம்மலோக பட்டணத்திலே ஈசானிய மூலையில ஒரு படர்ந்த அரசமரத்தை கண்டார். அரசமரத்தை கண்டு அரசமரம்னா ஆண்டவன் இருக்கக்கூடிய மரம் அந்த ஒரு மரம் தான் அரசமரம் தானே. சிவபெருமான் இருக்கும் மரம் அரசமரம். அந்த ஆண்டவனுடைய இருப்பிடமான அரசமரத்து நிழலுக்கு அந்த தவப்பொருள் எல்லாம் பிரம்மரிஷி இறக்கி வச்சார். இறக்கி வச்ச தவப்பொருளுக்கு இடையில சாமிநாத மன்னன் கீட்டமாடி மாத்துடித்து திருநீர் காப்புக்களை அணிஞ்சு அவர் இருந்து தவம் செய்யக்கூடிய இடமான அரசமரலுக்குள்ள இடத்தில பூமிகளை தானம் பண்ணினார். பூமி சுத்தம் செய்தார். சார்ந்து கொண்டு தரமொழிக்கு சந்தனத்தால் கோலம் போட்டு அமையோ ஆவு கொண்டே தரை கோலம் போட்ட உண்டு அங்க கோலம் போட்ட வாசலில வைத்த வாழைகளை விரித்து பிடித்து பிள்ளை ஊனி வைத்தாள். குடத்தை வைத்தாள்.
வச்சு செவரளி புஷ்பம் மாங்குளை உடைத்து மணிவரண்ட தேங்காய் வச்சு அம்மா ஆண்டவன் நாமத்தை சொல்லி அரச மரத்து நிழலுக்குள்ள என் அழகான அம்மா பிரம்மரிஜியானவ அம்மா 3 குடம் தண்ணி 3 குடம் தண்ணி சார் 3 கும்பத்தை வைத்து 3 கும்பத்திலே நிறகுடம் தண்ணியை வைத்து வச்சு தேங்காய் பழம் அதான் தெச்சனே எல்லாம் வச்சு அம்மா அந்த ஆண்டவன பேரை சொல்லி ஆண்ட வச்சு செய்ய போறாரு சிவனருட ராமன் சொல்லி சிவதவ செய்து வர சிவதவ சுவங்க செய்து வர ராமன் சொல்லி சிவதவ கடவுளோட ராமன் சொல்லி செய்து வாரோ அக்கினி குளியதில அரண்ட வச்சு செய்து வாரா நல்ல குளியதில பிரம்மரிஜியான வேறோ அவர் இருந்து தாவம் செய்து வாராரு பிரம்மரிஜியான வேறோ ஒரு குழந்தைக்காக அவ வீட்டுல தவம் இருக்கா, இவர் காணகத்துல தவம் இருக்காரு. அரச மரத்து நிழல்ல இருந்து அரகரா சிவஜிவா அண்ணாமலை பாதகா உண்ணாமலை நாதா சாமல ரூவா சர்வலோக நாயகா அடியவர்க்கு அடியவா ஆபத்தின் மாந்தகா அநாதரட்சகா என்ற ஆண்டவன் ஜெயவர்மானுடைய 5 எழுத்து மந்திரத்தை உச்சரித்து ஒரு அருமை பிள்ளைக்காக தவம் இருக்காவுல்லா அமையோ செய்து வந்த தவமானது அது ஆகாயம் பூமிக்கும் அழகு தவ வளருதையா மண்ணே குவிண்ணே குமா ஐயா மாதவஜு வளருதையா வளரும் போது தவத்தாலே ஆடாத கைலாசோ ஆடியா செய்திடும் கைலாசோ நகலும்படி ஆடிடுமா கைலாசோ ஆடிடும்படி ஆடிருமலே ஆடுகிற விவரங்களை மனம் சொல்லு அப்படி போடு ஆதிஜத்தி அறிந்தால நடனம் போடு அப்படி போடு ஆண்டவனர் இடமதில இடமதிலே எங்க ஆதிஜத்தி கேப்பாளா ஆதிஜத்தி கேப்பாளா இடமதில ஆதிஜத்தி கேப்பாளா இந்த கைலாசம் இன்னைக்கு புதுமையாக ஆடி அஜயதே என்ன விவரம் காரணம் என்ன சாமி அப்படின்னு அம்மா இறைவன் கிட்ட ஈஸ்வரி உமா மகேஸ்வரி கேட்டா பார்வதி கேட்டால் அப்ப ஆண்டவன் பகவானுக்கு தெரியாத பார்வதி தெரியாதோ உனக்கு அம்மா என்ன பிரம்மலோகத்திலே வாழ்ந்த அம்மா நமக்கு சிவ பூஜை சிவ தொண்டு செய்யக்கூடியவர் பிரம்மரிஷி நான் பிரம்மரிஷி அல்லவா
அப்பேற்பட்ட சிவபூஜை செய்யக்கூடிய பிரம்மரிஷிக்கும் பிரம்மரிஷிக்கும் பொன்னூரிக்கு பெண்ணாளுக்கும் மதலை இல்லாத ஒரு கவலை, ரொம்ப மனக்கவலை உண்டு. அடைஞ்சுக்கிட்டு இருக்காவோ. பிள்ளை இல்லாத பெருங்கவலையோடு இருந்த பிரம்மரிஷி ஆண்டவனுடைய நாமத்தை சொல்லி அல்லும் பகலும் 60 நாளிகளும் அரணாருடைய சிவபூஜைகளை செய்து ஒரு ஆழப்பிள்ளைக்காக பிரம்மரிஷி அருந்தவசி இருக்காரு. அப்பேற்பட்ட தவசி போய் விண்ணுக்கும் மண்ணுக்கும் முத்தி போச்சு. அண்ட மட்டும் முகழ்மை நிக்கி இந்த பிரம்மரிஷி செய்த தவத்தினால இந்த ஆடாத கைலாஜம் ஆடிய செய்தம்மா நகலாத கைலாஜோ பிரம்மரிஷி தவத்தினாலே யமா தவத்தினாலே பெரிய கைலாஜோ ஆடுதம்மா யம்மா தவத்தினாலே அரியதோரு தவத்தினாலே யம தவத்தினாலே ஆதி கைலாஜோ ஆடுதம்மா தவத்தினாலே அந்த பிரம்மரிஷி பொன்னூரிக்கு பிள்ளை ஒண்ணு வேணும் என்று போடு பெருங்கவேசி செய்து வாரா. குழந்தை ஒண்ணு வேணும் என்று குழந்தை ஒண்ணு வேணும் என்று அவர்கள் கொடுந்தவேசி செய்து வர வேணுமெண்டே செய்து வராளே. ஆண்டவன் அழகாக பார்வதி இடத்திலே சொல்றார், ஏ பார்வதி, ஏம்மா பிரம்மரிஷியும் பொன்னூரிக்கும் ஒரே ஒரு பிள்ளைக்காக தவம் இருக்கார்கள். 2 பேரும் செய்த தவமானது இந்த உலகத்திலே பெரிய தவமாகிவிட்டது. அதனால ஒரே ஒரு பிள்ளைக்காக பெருந்தவம் இருக்கார்கள். மதுரைக்காக மாண்புமிகு தவம் இருந்துகிட்டு இருக்கா சொல்லி மறையோன் சிவபெருமான் அம்மையா இடத்திலே சொன்ன போது ஆண்டவன பகவானே இருவருக்கும் பிள்ளை கொடுத்திடுங்கோ இருவருக்கும் ஒரே மகனை வரம் கொடுத்திடுங்கோ கொடுத்திடுங்கோ குழந்தை இல்லா இருவருக்கும் ஒரு குழந்தை வரம் கொடுத்திடுங்கோ ஆண்டவை இடமதில ஆதிஜத்தி கேட்ட போது ஆண்டவன் சொல்லுவார பார்வதிய இல்லாத இருவருக்கும் கட்டாயம் ஒரு குழந்தைய
பிள்ளைய கொடுக்கணுமா? கொடுக்கணும் ஐயா. ஆமா இறைவா, நீங்க போய் ஒரு பிள்ளை வரத்தை கொடுத்துட்டு வாங்க. கொடுத்து வாங்க சாமி. உங்களால தானே இந்த உலகமே ஏங்கிக்கிட்டு இருக்கு. இருக்கிறது சாமி. அதனால் இறைவா சிவசிவா அண்ணாமலை நாதா அண்ணாமலை பாதகா இப்பேற்பட்ட பிரமரிஜி பொன்னுருக்கு இருவருக்கும் இருவர்களுக்கும் வெள்ள ஒண்ணு கொடுத்திடுங்கோ.